சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் எதிர் தொண்ட தொகுமன் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிடதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி எம்முடரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி உரையாசிரி சிவகுணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, இன்று கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம். எம்பெருமான் மூர்க்க நாயனார் குருபூசி திருநாள். எம்பெருமான் மூர்க்க நாயனார் தொண்டை நன்னாட்டிலே திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அவதரித்து அவர் அடியார் தொண்டு செய்வதற்காக திரு குடந்தை வந்து அங்கு நின்று குடந்தையிலே பணி செய்து கொண்டு இருந்ததாக நமக்கு சரிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முருகநாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 12 திருப்பாடல்களிலே நமக்கு போற்றியிருக்கிறார். அடியார் பணி செய்வதற்கு அவர் எந்த நிலையிலாவது எப்படியாவது அடியார் பணி செய்ய வேண்டும், பணி முட்டுப்படாது செய்வதே சிறந்தது என்று சொல்லி அவர் சூது என்று சொல்லக்கூடிய அந்த சூதின் மூலமாக வரக்கூடிய செல்வத்தை கொண்டு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்த ஒரு பெருமையுடையவர் நாயனார். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அவரை பற்றி அருளுகின்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அது மூர்க்கர் என்ற பெயரையுடைய நாயனாருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி நம்முடைய முதல் நூல் போற்றுகின்றது. வகை நூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தந்தலை சூழ்திருவேற்காட்டூர் மன்னன் தகு கவற்றார் கொண்ட வல்லாயம் வன் சோதரை வென்று முன் கொண்ட பொருள் முண்ட நன்னீற்றன் அடியவர்க்கு ஈபவன் மூர்க்கன் என்பர் நன்தலை நீரொன் குடந்தையின் மேவு நற்சூதனையே. அது மூர்க்கர் என்று சொல்லுவது காரண பெயராக அமைய பெற்றிருக்கலாம் என்று சொல்லி நமக்கு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அந்த திருவேற்காட்டூரின் தலைவராக இருக்கக்கூடியவர் மன்னன் என்று சொல்லி போற்றுகின்றார் நம்முடைய வகை நூலாசிரியர். தக்க சூதாடுதலில் சூதாடு கருவியால் வரும் பந்தய பொருளை வலிய சூதர்களை வென்று அந்த சூதாட்டத்திலே வலிமையாக அவர்களை வென்று உன் தான் ஈட்டிய பொருளை எல்லாம் திரு நெற்றியில் நல்ல நீட்டணையுடைய சிவனடியார்களுக்கு கொடுப்போம். அதான் ரொம்ப முக்கியங்க. சம்பாதிக்கக்கூடிய வழி தவறாக இருந்தாலும் செய்யக்கூடிய தொண்டு சிவப்பணி, அதான் நாயனார் முக்தி அடைவதற்கு காரணமாக இருந்தார். இந்த சூதாடுவது என்பது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாக இருந்தாலும் கூட சூதின் மூலமாக வரக்கூடிய அந்த பொருள்களை அடியார்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் நம்முடைய நாயனார். அப்படி அதுவும் எப்படின்னா திரு நெற்றியிலே நல்ல திருநீற்றினையுடைய சிவனடியார்களுக்கு கொடுப்போம். அடியார்னா என்ன இலக்கணம்னா திருநீர் தான். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் போற்றுவார். அடியார் என்று சொன்னாலே நீரிட்டு சாதனம் என்று சொல்லக்கூடிய உருத்தராக்கம் அணிந்திருக்கக்கூடிய எல்லோரும் அடியார்களே என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்திலே பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு துண்டு செய்த நாயனார் அவர்கள் நல்ல நீர்வளமுடைய திரு குடந்தை பதியிலே வாழும் நற்சூதனை மூர்க்கன் என்று பெயர் சொல்லுவர் என்று சொல்லி, மூர்க்கன் என்று சொல்லுவது ஒரு காரண பெயராக அமைய பெற்றிருக்கிறது. குடந்தை என்று சொல்லுவது நம்முடைய கும்பகோணம் என்று சொல்லக்கூடிய திருப்பதியிலே வந்து அங்கு சூதாடுவதற்கு ஆட்கள் கிடைக்காத காரணத்தினாலே அவர் குடந்தையிலே வந்து சூதாடி அதிலே வரக்கூடிய பொருள்களை எல்லாம் அடியார்களுக்கு கொடுத்து அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பும் செய்து வந்த ஒரு பெருமை நம்முடைய நாயனாருக்கு உண்டு. குடந்தையின் மேவு நற்சூதனை திருவேற்காட்டூர் மன்னன் தகுவற்றால் கொண்ட பொருள் அடியவர்க்கு ஈபவன் என்று சொல்லி மூர்க்க நாயனரை பற்றி போற்றுகின்றார்.
நற்சூதன் அப்படின்னா சூதாடுதல் ஐம்பெரும் பாதகங்களில் ஒன்று என்பது நீதிநூல் ஆயினும் அதனை சிவன் அடியார்களுக்கு அமுதாக்க எண்ணி பயன்படுத்தி அதனால் தீமையினையே நல்லதாக ஆக்கினவர், அதான் நற்சூதர் மூர்க்கர் என்று சொல்லி வகைநூல் போற்றுகின்றது. நற்சூதர் அப்படின்னா சூதாடுவது தீய செயலாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தியது நல்ல வழியிலே பயன்படுத்தியதனால அவருக்கு நற்சூதர் மூர்க்கர் எனும் பெயருடையவர் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி தொகைநூல் நாயனாரது பெயரை சொல்லியது, வகைநூல் ஊரும் பெயரும், அதே மாதிரி சரிதத்தினுடைய வரலாறு, திருத்தொண்டினுடைய திறம், இதையெல்லாம் வகுத்து நமக்கு ஓதி இருக்கிறது என்று சொல்லி இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதி போற்றுகின்றது. விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொன்று புராணத்திலே முதல் திருப்பாடலிலே திருவேற்காடு அவர் அவதரித்த திருப்பதியை பற்றி போற்றுகின்றார். திருவேற்காடு என்று சொல்வது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஒரு தலம். அந்த திருவேற்காட்டிலே அவதரித்தவர் என்று சொல்லி அந்த ஊரினுடைய பெயரை, அந்த ஊரினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிறார். மன்னிப் பெருகும் பெருந்தொண்டை வளநாடதனில் வயல் வரப்பும் நன்னித் திலவெண்டிரை பாலி நதியின் வடபானளம் கொள்பதி அன்னப்பெடைகள் குடைவாவி அலர்புக்கு ஆட அரங்கின் இடை மின்னு கொடிகள் துகில் கொடிகள் விளவி காடு வேர்க்காடு, அது மன்னிப்பெருகு பெருந்தொண்டை வளநாடு என்று சொல்லி, அது தொண்டை வளநாடு. தொண்டை நாடு என்று சொன்னாலே அங்கு ஓடக்கூடிய நதி பாலாறு. அந்த பாலாற்றுடைய பெருமைகளை இதில் சொல்லுகிறார் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார். மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை நாடு, நிலை பெற்று பெருகும் பெரிய தொண்டை வளநாட்டிலே வயல்களில் பரப்புகின்ற நல்ல முத்துக்களை வீசக்கூடிய அலைகளையுடைய பாலியாற்றின் வடகரையில் நன்மையுடைய பதி, பாலாற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய பதி என்று சொல்லி போற்றுகின்றார். பாலாற்றினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் நல்ல முத்துக்களை எல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய பாலாறு என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி நன்மையுடைய ஒரு பதியானது பெட்டை அன்னங்கள் தாம் நீர் குடைந்தாடுகின்ற வாவிகளில் உள்ள தாமரை முதலிய பூக்களில் புகுந்து நின்று ஆட, ஆடரங்குகளில் மின்னுக்கொடி போன்ற பெண்களும் அந்த துகில் கொடிகளும் விழாக்களின் கூட ஆடக்கூடிய திருவேற்காடு என்று சொல்லி அந்த ஊரிலே அன்னங்கள் எல்லாம் குளங்களிலே தாமரையிலே சென்று தாமரை முதலிய பூக்களிலே சென்று குடைந்து ஆடக்கூடிய சிறப்புண்டு. அதே போல அங்கு இருக்கக்கூடிய ஆடரங்குகளிலே மின்னல் கொடி போன்ற பெண்கள் அங்கு துகில் கொடிகளை விழாக்களின் போது ஆடுதற்குரிய திருவேற்காடு என்று சொல்லி இப்படி போற்றுகின்றார். திருவேற்காட்டினுடைய பெருமைகளை பற்றி போற்றுகின்றார். பெரும் தொண்டை வளநாடு, தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை தெய்வ சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்டை நாயனாருடைய புராணத்திலே பலவாறு வியந்து போற்றுகின்றார். தொண்டை நாட்டினுடைய வேளாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வாய்மை தவறாதவர்கள், நல்ல நெறியிலே வாழக்கூடியவர்கள், அவர்கள் கனவிலும் தீமை என்று சொல்லக்கூடிய அந்த தீய செயல்களை எண்ணாதவர்கள் என்று சொல்லி போற்றுகின்றார். தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி போற்றுகின்றார். தீய என்பதை கனவில் கூட அவர்கள் அறியாத மக்கள் அந்த தொண்டை நாட்டு மக்கள் என்று சொல்லி தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை தெய்வ சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்டை நாட்டுடைய புராணத்திலே 110 பாடல்கள் போற்றுகின்றார். அவ்வளவு சிறப்புடையது தொண்டை நாட்டினுடைய சிறப்பு என்று சொல்லி, அப்படி பாலி நதியை பற்றி சொல்லுகின்ற பாலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த பாலாற்றினுடைய சிறப்புகளை, பாலி நதியின் வெள்ளப்பெருக்கினால் நீர் தெளிவின்றி வருதல் சில நாட்களே தெளிந்து வருதலே பல நாட்களாதல் குறிப்பிட வெண்திரை என்று சொல்லி அந்த பாலாற்றிலே வெண்திரை போன்ற அந்த கடல் அலை போன்ற வெள்ளை அலை போன்ற அந்த நீர் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீர் வற்றிய காலத்திலே அந்த மணல் பரப்பிலே இருக்கக்கூடிய நீர் அங்கு வேலை செய்யக்கூடிய மல்லர்களுக்கெல்லாம் பயன்பட்டது. அவர்கள் தாகம் என்று சொல்லி அந்த மணலை கையினாலே வருடுகின்ற பொழுது அந்த நீர் மேலிட்டு அப்படி பீரிட்டு மேலும் என்று சொல்லி நமக்கு திருக்குறிப்பு தொண்டை புராணத்திலே போற்றுகின்றார். அதுக்கு ஒரு ஓமை சொல்லுகின்ற பொழுது, ஒரு குழந்தை பசி என்று வருகின்ற பொழுது தாயினுடைய திருமுலையை கையிலே தொடுகின்ற பொழுது அந்த தாயினுடைய பால் எப்படி ஊற்றெடுத்து அந்த குழந்தைக்கு வயிறு நிறைய அந்த பாலை கொடுக்கிறதோ அது மாதிரி அந்த பாலாறு தாகம் என்று சொல்லி வரக்கூடிய மல்லர்கள் வயலிலே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த மணலை கையினால் வருடுகின்ற பொழுது அப்படியே நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். பிள்ளை தைவர பெருகுபால் சொரிமுளைத்தாய் போல் மல்லர் வேணிலின் மணற்றர் பிசைந்துகை வருட
வெள்ள நீர் இருமருங்கு மிதந்து ஏறி பள்ள நீர்மடை உடைப்பது பாலி என்று சொல்லி பாலாறு அப்படி மடையை உடைத்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த வெள்ளமானது செல்லும் என்று சொல்லி பாலாற்றை பற்றி ஏற்கனவே நமக்கு திருக்குறிப்பு தொண்டனான புராணத்திலே போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, அதே மாதிரி நமக்கு நலங்கொள்பதி நன்மையாவது நன்மையல்லாத சூதினையும் நன்மையாய் செய்து கொண்ட நாயனார் அவதரித்த பதி என்று சொல்லி, இந்த நாயனார் அவதரித்த திருப்பதியாக இருக்கக்கூடிய அந்த பதியை திருவேற்காட்டினுடைய சிறப்பை நமக்கு போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்படி அடுத்த திருப்பாடலிலே அவர் செய்த பெருமானுக்கு என்ன தொண்டு செய்தார் என்பதை சொல்லுகிறார். ரெண்டு நாயன்மார்கள் செய்த தொண்டு, இறைவனுக்கு செய்த தொண்டு, அவன் அடியார்களுக்கு செய்த தொண்டு, இறைவனுக்கும் அடியார்களுக்கும் செய்த தொண்டு. இந்த நாயனார் ரெண்டு தொண்டும் செய்திருக்கிறார். இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கிறார், அதே மாதிரி அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார். இந்த பாட்டில் இறைவனுடைய தொண்டை சொல்லி அடுத்த திருப்பாடலிலே சேக்கிழார் பெருமான் நாயனார் அடியார்களுக்கு செய்த தொண்டை போற்றுகின்றார். அதை இறைவனுக்கு செய்த தொண்டு சொல்றார். செம்பொற்புரிசை திருவேற்காடமர்ந்த செய்ய சடை கற்றை நம்பற்கு உம்பற்கு அமுதளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு இம்பர் தலத்தில் வழியடிமை என்றும் குன்றா இயல்பில் வரும் தம் பற்றுடைய நிலை வேளாண்குளத்தில் தலைமை சார்ந்துள்ளார். செம்பொற்புரிசை திருவேற்காடு அமர்ந்த செய்ய சடைக்கற்றை, செம்பொன் அணிந்த மதிலையுடைய திரு ஏற்காட்டில் விரும்பி எழுந்தருளிய சிவந்த சடைக்கற்றையுடைய நம்பரும் தேவர்களுக்கு அமுதம் அளித்து தாம் விடத்தை அமுதாக உண்டவருமாகி சிவபெருமான். அதாவது பாற்கடலை கடைந்த பொழுது வந்த விடத்தை தான் உண்டார், அதே மாதிரி அமிர்தம் வந்த பொழுது தேவர்களுக்கு கொடுத்தவர் பெருமார் என்று சொல்லி, அப்படி துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு இன்பத்தை தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுத்தவர் நம்முடைய சிவபெருமான் என்று சொல்லி, அவர் செய்த நஞ்சை அமுது செய்தவருக்கு என்று சொல்லி போற்றுகின்றார். பெருமானுடைய ஒரு பெரும் கருணை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இம்மையிலே வழி வழியாக வரும் அடிமை திறத்தினில் என்றும் வலுவாத தன்மையில் வருகின்ற தமது பற்றுடைய நிலையனையுடைய வேளாளர் குலத்தில் தலைமையாக நிலையை பெற்றுள்ளார் என்று சொல்லி, அப்படி அந்த வேளாளர் குலத்திலே வந்து அவதரித்த பெருமகனார் நம்முடைய மூர்க்க நாயனார் என்று சொல்லி, நம்பர்க்கு அமுது செய்தவர்க்கு என்று சொல்லி சிவபெருமான் என்ற ஒரு பொருள் சிவபெருமான் செய்த ஒரு மிகச்சிறந்த அந்த ஒரு தியாகத்தை இங்கே நமக்கு போற்றுகின்ற. ஊரறித்த அப்பற்கு அமுதர் திருநடற்கு அந்திப்பிறை அணிந்த துப்பற்கு உரிமை தொழில் புரிவோர் என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே போற்றுகின்றார் என்று சொல்லி, அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையனகத்தானை என்று சொல்லி நமக்கு நம்முடைய இறைவனுடைய பெருமைகளை அப்பர் சாமிகள் தில்லை திருத்தாண்டகத்திலே போற்றுகிறார். பெருமான் அரியானை அந்தனர்தம் சிந்தையானை என்று சொல்லி பெருமானுடைய பெருமைகளை நமக்கு போற்றுகின்றார். கும்பர்க்கு அப்படியே தேவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு கருணை செய்த பெருமான், கும்பர்க்கு அமுதளித்த நஞ்சை அமுது செய்தவர் என்று சொல்லி தாம் விதித்த அறநூல் விதிப்படி சூதினால் வரும் தீமையினை தாம் ஏற்று அதனை அடியவர்க்காக்கிய நலத்தினை நாயனாருக்கு அளித்த சரித உட்குறிப்பு என்று சொல்லி போற்றுகின்றார். வழியடிமை என்றும் குறை இயல்பு என்றும் குன்றா இயல்பு என்று சொல்லி, அந்த அடிமைத்திறத்திலே இருவரமும் செவனடிமையினின்றும் வலுவாத தன்மை மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினராய் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே சொல்லுவது போல, அந்த பெருமானுடைய அடிமைத்தரத்திலே சிறந்து விளங்கியவர் என்று சொல்லி போற்றுகிறார். அது ரொம்ப முக்கியங்க. ஆமா, நம்ம எப்படி இருக்குன்னா சைவத்தில் சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர் என்று சொல்லி போற்றுவார். இப்படி நம்முடைய சைவத்தரத்திலே அடிமை என்று சொல்லுவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், அந்த அடிமைத்தரத்திலே எப்பொழுதும் வலுவாதிருந்தவர், வடியடிமை என்றும் குன்றா இயல்பு என்று சொல்லி நம்முடைய நாயனாரை போற்றுகின்றார். அப்படி அந்த வழியிலே நின்று பணி செய்தவர் என்று சொல்லி, இவ்வாறு வழி வழி வரும் பெருமை வேளாண் குடிகளில் சிறப்பு தொண்டை நாட்டுக்கு சிறப்பாயுரியது. ஆமாம், அந்த தொண்டை நாட்டு வேளாளர்களுக்கே உரிய ஒரு பெரிய சிறப்பு. பழையனூர் திருவாலங்காட்டு வரலாறு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? என சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி 70 பேரும் தீப்புகுந்த ஒரு பெருமையுடையது தொண்டை நாட்டு வேளாளர்கள். அந்த வேளாளர் மரபிலே, தொண்டை நாட்டு வேளாளர் மரபில் அவதரித்தவர் தான் நம்முடைய நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். என்று தம் பற்றுடைய நிலை வழியடிமையாகும் இயல்புடனே தாந்தாமும் அப்பற்றுடன் வாழ்வார் என்பது வழிவரும் இயல்பை என்று
தம்பற்றன்றி வாழ்வாரும் உலகில் பலராகுதல் கடல் இவ்வாறு கூறினார் என்று சொல்லி சொல்றார் என்று இப்படி தலைமை சார்ந்துள்ளார். அந்த குலத்திலே தலைமை சார்ந்து விளங்கக்கூடியவர் என்று சொல்லி இன்பத் தலத்தில் வழியடிமை என்றும் குன்றா இயல்பில் வரும் தும்பற்றுடைய நிலைவேளாண் குலத்தில் அப்படின்னா பெருமானுக்கு அவர் செய்த தொண்டை இந்த பாட்டில் சொல்றார். வருகின்ற பாட்டில் என்ன சொல்றாருன்னா அவர் அடியார்களுக்கு செய்த தொண்டை சொல்றாருங்க. கோதின் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீட்டு நடைவே பொருளென்று அறிந்து அரணார் காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை வழுவாத நியதி பூண்ட நிலைமையார். ரொம்ப முக்கியங்க. அது கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து குற்றமில்லாத அந்த வேளாளர் மரபிலை பிறந்து வளர்ந்து அறிவு தெரிந்த நாள் முதலாக அவருக்கு என்னைக்கு அறிவு தொடங்கியதோ அந்த நாள் முதலாக அவர் ஆதி முதல்வராகிய பெருமானது திருநீற்றின் சார்பே உண்மை பொருளாவது என்று அறிந்தவர் என்று சொல்ற. அதாவது அவருக்கு என்னைக்கு அவருக்கு உணர்வு தொடங்கியதோ அறிவு தொடங்கியதோ அன்றைய காலத்திலிருந்தே நம்முடைய காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தேன். பிறந்து மொழிபெயர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்களோ அம்மா அப்பிருந்து இறைவனுடைய பெருமைகளே பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்வார். அது மாதிரி இங்க அந்த திருநீற்றின் சார்பே உண்மை பொருளாவது என்று அறிந்தவராகி அப்புறம் என்ன சொல்றாரு, சிவபெருமான் அடியார்களுக்கு அமுதாக்கி அவர்கள் முன்னே அமுதுண்ண கண்டு அதன்பின் தாம் உண்ணும் நீதிமுறை தவறாத நியமத்தினை மேற்கொண்ட தன்மையினை, அதாவது முதல்ல இந்த சூதின் மூலமாக வரக்கூடிய அந்த செல்வத்தில் அடியார்களுக்கு அமுது படைப்பார். அப்படி அடியார்களுக்கு அமுது படைத்து கடைசி பந்தையில் இருக்கக்கூடிய மிச்சமான சாதத்தை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அடியார்களுக்கு தான் முதல் அவர்கள் உண்டு, அதுபோக இருக்கிற அந்த மிச்சமான சாதம் இருக்கும் பாருங்க, அதைத்தான் அவர் எப்பொழுதும் கடைசி பந்தியில் கடைசியாக சாப்பிடக்கூடியவர் நம்முடைய நாயனார். அதுதான் அவர் செய்த, அதான் இந்த பாட்டில் சொல்றாருங்க. காதலடியாருக்கு அமுது செய்து செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை விடுவாத நியதி பூண்ட நிலைமையார். அது காதலடியாருக்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு அதற்கு பிறகு உண்ணும் நீதி முறைமை வலுவாத நியதி பூண்டவர் என்று சொல்லி, அதாவது எப்பொழுதும் தினசரி ஒரு அடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சிறு தொண்ட நாயனார் அமுதெடுப்பாருங்க. ஆமா, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்காவது ஒரு அடியாருக்கு தினசரி முன்னோட்டி பின்னுண்ணும் முறைமையினால் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமாள் சொல்றார். முதல்ல அடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதற்கு பிறகு உண்பதை வழக்கமாக கொண்டவர் தான் நம்முடைய சிறு தொண்ட நாயனார். அன்றைய நாள் அடியார் கிடைக்காதனால எல்லா பக்கம் போய் தேடிட்டு வர்றார். ஒன்னும் அடியார் கிடைக்கல. இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்ட்டு வருவார். சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன் என்று சொல்லி அப்படியே பெருமானிடத்தில் நிற்கின்ற பொழுதுதான் அவர் உம்மை போல நீரிட்டார் யாருடன் உண்பீர் என்று சொல்லி அவருக்கு அமுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுத்தார். இப்படி தினசரி அடியார்களுக்கு அமுது படைத்து அதற்கு பிறகு தான் உண்ணக்கூடிய நிலையிலே நின்றவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி அது எப்பிருந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் 3 மாசம் எல்லாம் இல்லைங்க. என்னைக்கு அவருக்கு அறிவுன்னு ஒன்று இருந்ததோ அப்பிருந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி அறிவு தொடங்கிய சிறு பருவம் முதலே சிவநெறியில் அன்பு கொண்டார். அதாவது காரைக்கால் அம்மையார் எப்படி பணி செஞ்சாங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்வதுன்னா வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் முனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொடுது தாதியர் போட்ட துணைமுலைகள் கொண்ட நுசுப்பதங்கு கொள்கையினில் விளங்கினார் என்று சொல்லி பெருமான் சொல்றார். அதாவது வண்டல் மண்ணில் விளையாடக்கூடிய காலத்திலேயே அம்மையார் இறைவனுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி அடியார்கள் அழைத்து கொண்டு சென்று வீட்டில் அமுது செய்யக்கூடிய நிலையிலே தொண்டு செய்தவர் காரைக்கால் அம்மையார். அதே தான் இங்கேயும் சொல்றாருங்க. ஆமா, அறிவு தொடங்கிய சிறு பருவம் முதலே சிவநெறியில அன்பு கொண்டவர் நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். இது எப்படி வரும் அப்படின்னா முன்னை தவத்தால தான் வருங்க, இல்லைன்னா வராதுங்க. ஆமா, பிறந்து உணர்வு தொடங்கிய பின் என்று சொல்லி அந்த முன்னை தவத்தால தான் இதெல்லாம் வருங்க. ஆமா, சைவமை திருவின் சார்பே பொருளெனச்சாரும் நீரார் அப்படின்னார் திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்துல. அப்படி திருநீற்று நடைவே பொருள் என்றறிந்து அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டுண்ணும் நியதினா திருநீற்று நெறி நிற்பதில் ஒழுகும் சைவ நெறி பலவற்றுள்ளும் இந்நாயனார் சிறந்ததென மேற்கொண்டுடையது இந்நயமும் அடியாருக்கு திருவோடு கொடுத்தார்
கீழும் கோவனமும் கொடுத்தார், வேண்டுமன கொடுத்தார் என்று இத்திறத்தினர் பலர், அடியார் பணியை என்று சிவன் பணி மேற்கொண்டவர்களும் பலர் அவருடைய அடியார்க்காக அமுதாக்கி அடியாரை முன்னோட்டி பின்னும் நியதினை இந்நாயனார் மேற்கொண்டு ஒழுகினார். திருத்தொண்ட நாயனார் குணத்தில் இதே தான் வருது. நரையுதலி திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முன்னோட்டி பின்னும் முறைமையினால் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுவார். ஆமா, அப்படி இவரும் அதே மாதிரி முன்னோட்டி பின்னுண்ணக்கூடிய, எப்படி சிறுத்தொண்ட நாயனார் அது மாதிரி இவரும் முன்னோட்டி பின்னுண்ணும் முறைமையை மேற்கொண்டவர் என்று சொல்லி சொல்றாங்க. காதல் அடியார் தாம் காதல் பூண்டு ஒழுகி அடியார், சிவன்பால் காதல் பூண்டு அடியார். காதல் அடியார்னா தாம் காதல் பூண்டு ஒழுகி அடியார் ஒண்ணு, இன்னொன்னு சிவபெருமானிடத்திலே காதல் கொண்டு அடியார்கள் என்று ரெண்டு பொருள் சொல்றார். அடியார்களுக்கென்று திருமது வேறு ஆக்குவித்து என்று சொல்லி, அப்படி முதலாம் திருநீற்று நடைவு என்பது என்று சொல்லி, அந்த திருநீற்று நடைவே பொருள் என்று அறிந்து அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு பிறகு உண்பது என்று சொல்லி சொல்றார். சரி, எப்படி எல்லாம் அவர் அமுது செய்தார் அப்படிங்கிற இந்த பாட்டில் சொல்றார். தூயாடிசில் நெய் கண்ணல் சுவையின் கரிகள் அவை அமைத்து மேய அடியார் அமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்து ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்து இன்புற்றார். பாருங்க, தூய அடிசில் என்னென்னவெல்லாம் செய்யறாருன்னா, தூய அடிசில் நல்ல சென்னல் அரிசி சாதம், அடிசில்னா சாப்பாடு, தூய்மையுடைய அன்னமும், அப்புறம் என்ன சொல்றாரு, சுவையுடைய இனிய கரிகள் என்ற இவைகளும் நன்கு அமையச் செய்து வந்து பொருந்திய அடியார்களை உபசரித்து முகமன் கூறி விருப்புடனே அமுது செய்வித்து, வந்தவங்களை பெருமையா சொல்லி, அது நம்முடைய இளையான்குடி நாயனார் குணத்துல சொல்வார் சேக்கிழ பெருமான். ஆறும் என்பு உணைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர்விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமென் மதுரப்பதம் பரிவைத முன்னுரை செய்தபின் என்று சொல்லி அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவர்களை அப்படி அமரச் செய்து அவர்களுக்கு அமுது செய்வித்து ஆகிய ஏனை பொருள்களையும் அப்படி அவர்கள் வேண்டுவாரே உதவி அன்பு மிகவும் பொருந்தும்படி நாள்தோறும் இந்த பணியை செய்து வந்தார் என்று சொல்லி சொல்றாரு. என்னெல்லாம் செய்திருக்கிறார். தூய அடிசில் நெய் கண்ணல், நெய்னா சாதத்துக்கு நெய் அடியார்களுக்கும் சரி இறைவனுக்கும் சரி நிவேதனம் செய்கின்ற பொழுது கண்டிப்பா ஒரு சொட்டாவது நெய் வேணுங்க. நெய் கண்டிப்பா போடணும். அது அந்த தூய்மையாக்குவது அந்த நெய் தான். அதனால நெய் கண்ணல் அப்படின்னா நல்ல இனிப்பு, அப்புறம் கரிகள் இதெல்லாம் சேர்த்து நாயனார் அமுது செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். ஆமா, இப்படி எல்லாம் அமுது செய்யப்பட்டு இங்கு அவர்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பது என்று சொல்லி சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் சொல்லுவது போல இப்படி எல்லாம் அடியார்களுக்கு அமுது செய்து அந்த அடியார்கள் அதை உண்டு அந்த நல்ல மலர்ந்த முகத்தை பார்ப்பது பெரியவங்களுடைய ஒரு இயல்புங்க. ஆமா, இப்படி செஞ்சுட்டு வரார். இன்ன செயலின் ஒழுகுநாள் அடியார் மிகவும் எழுந்தருள முன்னம் உடைமையான பொருள் முழுவதும் மால அடிமையுடன் மண்ணு காணியான நிலம் மற்றும் உள்ள திறம் விற்றே அன்னமலைத்தே மேன்மேலும் ஆறா மனத்தர் ஆயிராயர். அப்படின்னா இப்படியே தொண்டு செய்து செய்து இருக்கிற செல்வம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இருக்கிற நிலத்தை எல்லாம் விற்கிறார், இருக்கிற பொருளை எல்லாம் விற்கிறார். அதாவது இதுக்கே இப்படி சாமி செய்கிறாருன்னா இளையான்குடி நாயனார் குணத்தில் இப்படிதான் வருங்க. செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே ஒல்லை மெல்ல செல்வம் மெல்ல மாறி வறுமையில் வறுமைப்பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்வார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செல்வமெல்லாம் குறைஞ்சு அப்புறம் அப்படியே வறுமை பதம் வந்தது என்று வறுமை வந்ததுன்னு கூட சொல்ல முடியல சேக்கிழ பெருமான். வறுமை பதம் வந்தது என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி இப்போ இன்ன செயலின் ஒழுகும் நாள் அடியார் அப்படின்னா இப்படி செய்கை செய்து ஒழுகி வரும் நாளிலே அடியார் மிகவும் எழுந்தார். அடியார்கள் மிகுதியாக எழுந்தருளைப்படியினாலே நிறைய அடியார்கள் வராங்க. ஏன்னா நாயனார் தொண்டு செய்கிறார் அப்படிங்கிறனால அது தெரிந்து கொண்டு நாளுக்கு நாள் அடியார்கள் நிரம்ப வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது உடமையான பொருள்கள் முழுவதும் தீர்ந்து போக அடிமைகளுடனே நிலை பெற்ற காணியான நிலமும் மற்றும் உள்ள திறங்களை எல்லாம் விற்று எல்லா நிலங்களையும் விற்று அதற்கு பிறகு அன்னமலைத்தலை விடாது
எல்லாத்தையும் விட்டுடாரு, ஆனா அன்னம் அளிப்பதை மட்டும் விடாம செய்யறார். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தும் கூட விடாது செய்யறார். ஆறாமனத்தார் ஆசை நிறைவு பெறாத மகிழ்ச்சி மிக்க மனத்தை உடையராயினார் என்று சொல்லி, அப்படியே செல்வங்கள் எல்லாம் போனாலும் கூட செல்வம் மேவிய நாளில் செயல் செய்வதென்றே வள்ளல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்க வேண்டும். அப்படி செல்வம் எல்லாம் போனாலும் கூட அவருடைய மனசு இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் கூட தளரவே இல்லை. அப்படியே அந்த தொண்டை செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் என்ன செய்ய போறாருன்னா, அவர் சின்ன வயசுல சூதாட பழகியிருக்கிறார். அந்த சூது அவருக்கு தெரியும். அப்படி சூது தெரிந்ததுனால அந்த சூதாடி அதன் மூலமாக வரக்கூடிய பொருளை அடியார்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவு செய்கிறார். அங்கன்னவூர் தமக்கொரு பற்றடியார் தங்கட்கு அமுதாக்க எங்கும் காணா வகை தோன்ற விளம்பால் எய்தி இருந்து அயர்வார் தங்கும் வகையால் தாம் முன்பு கற்றதன்மை நற்சூதால் பொங்கும் பொருளாக்கவும் அங்கு பொறுவார் இன்மையினில் போவார். அதாவது அடியார் தங்கட்கு அமுதாக்க, அடியார்களுக்கு அமுதாக்குவதற்கு அந்நாளில் அந்த ஊரில் எந்த விதமான பற்றுக்கோடும் கிடைக்கல. அவருக்கு வேற வழியே கிடைக்கல, எப்படி அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லி. அப்படி வறுமை சார்ந்து அந்த வறுமை நிலையில் இருக்கின்ற பொழுது தம்மிடத்திலே தங்கி இருக்கும்படி தாம் முன்னாளில் கட்ட நற்றன்மையுடைய சூதினாலே மிகவும் பொருளாக்க முயற்சித்து, அவருக்கு ஏற்கனவே சின்ன வயசுல சும்மா, அதாவது பொழுதுபோக்குக்காக பழகுவாங்க. ஒரு சூது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம, பொழுதுபோக்காக அதுக்காக பழகி வச்சதான் அது, அதை நற்சூது அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த பழகி வச்ச அந்த சூது அவருக்கு தெரியுது. ஆனா அப்படி முயற்சி செய்யறார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த ஊர்ல தொண்டை நாட்டுல சூதாட்டம் செய்வார் இல்லாமையால் வெளியே செல்வார். பாருங்க, சூதாடுவதற்கு கூட அங்க ஆள் இல்லாம குழந்தைக்கு வர்றார். அப்ப குழந்தையில சூதாடிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல கும்பகோணத்துல. ஆனா அங்க திருவேற்காட்டுல சூதாடுவதற்கு யாரும் இல்லை. அதனால நாயனார் குழந்தைக்கு வர்றார். குழந்தையில அதான் அந்த இடத்தை மாத்துறார். தங்கும் வகையால் தாம் முன்பு கற்ற தன்மை நற்சூது. தங்கும் வகையாவது அப்படின்னா தங்கும் வகையால் அப்படிங்கிறார். அப்படின்னா அதாவது மறவாது மனத்துள் நிலை பெற்று பயிலுதல், இளம்பராயத்தில் கலைஞானங்களில் ஒன்றாக தன்மை தெரிய கற்று முன்பு என்றதனால் கற்ற பின்பு அதனை ஊதிய பயன்பாட்டுக்கு அவர் செய்யல. கற்ற பிறகு பணத்துக்காக அவர் அதை செய்யல, ஒரு கலை ஞானத்துக்காக அதை கற்றார் என்று சொல்லி சொல்றார். அது சூது என்று தீமை அணுகாது முன்பு கலைஞான அளவு பெறும் அறிவினுக்கும் பின்பு சிவனடியாருக்கு அமுதாக்கும் ஆக்கவுமே பயன்படுத்தியமையால் நட் என்ற அடைமொழி கொடுத்து கற்ற சூதன் என்று சொல்லி நமக்கு நம்பிகளுடைய தேவாரத்தில் கூட வருதுங்க. அதாவது 50 பாதகங்கள் ஒன்றாக வைத்து எண்ணி விளக்கப்படும் சூதுதானும் சிவனடியார்களுக்கு பயன்பட்ட வகையால் நல்லதாக ஆயினமை கண்டு நற்சூது என்று சொல்லி சொல்றதுக்கு இது சரியா இருக்கு. அதாவதுங்க, சின்ன வயசுல கட்டுறது எதுக்குன்னா ஒரு கலைக்காக கட்டுறது, ஒரு கலைஞானத்துக்காக கட்டுறது. அப்பவும் அவர் அதை பணத்துக்காக பயன்படுத்தல, அவர் செல்வத்துக்காக பயன்படுத்தல. இப்பவும் அவர் அதை எதுக்காக பயன்படுத்த போறாருன்னா சிவனடியார்களுக்கு அமுது செய்வதற்கு. அதனால அந்த சூது ஒரு தீய பலன்களை அவருக்கு கொடுக்கல, அது நன்மையே செய்தது என்று சொல்லி சொல்றாருங்க. அங்கு பொறுவாரின்மையால் தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை மாந்தர்வால் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. அதாவது கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வால் தொண்டை நாட்டு இயல்பு. அப்புறம் அங்க எப்படி இருப்பாங்க சூதாட தெரிஞ்சவங்க, அதனால யாரும் அங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, தொண்டை நாட்டுக்கு பல பெருமை உண்டு. தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து ஒரு தனிப்பாடல் சொல்லுது. நாயனார் அங்கு அதனை பயின்றனரே எனின் அது கலைஞானம் கற்கும் அளவே என்பது முன்னுரைக்கப்பட்டது. ஒரு கலைஞானத்துக்காக கற்றதுதான் அந்த சூது என்று சொல்லுவது என்று சொல்லி சொல்றார். அதனால என்ன செய்யறாருன்னா, பெற்றமேறி பழிக்கு வரும் பெருமான் அமரும் தானங்கள் உற்ற அன்பால் சென்று எய்தி உருகும் உள்ளத்தொடும் பனைந்து கற்ற சூதால் நியதியாம் கருமம் உடைத்தே கருதாரூர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் சில நாளில் திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு வர்றார்.
பெற்றமேறி பழிக்கு வரும் பெருமான் அமரும் தானங்கள் அப்படின்னு அப்படியே இடபத்தில் ஏறிக்கொண்டு அஞ்சொலியர் பலி என்று கேட்டு எழுந்தருளி வரும் இறைவர் விரும்பி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் பொருந்தி அன்பினோடு போய் சேர்ந்து உருகுமனத்தோடு வணங்கி பெருமானை வணங்கி தாம் கற்ற நற்சூதினால் வரும் பொருளை கொண்டு நியதியாகிய தமது கர்மத்தினை முடித்து கொண்டவாறே பகைவரது முப்புறங்களை அழைத்த வில்லினையுடைய இறைவரது அந்த திருக்குடந்தை பதியை சில நாளில் வந்து அடைந்தார் என்று சொல்லி, திருக்குடந்தை என்று சொல்லுவது கும்பகோணம் என்று சொல்லுவது, அங்க வந்து கொஞ்ச நாள்ல சேர்றாருங்க. அப்படியே பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அந்த திருக்குடந்தை நகரத்துக்கு வர்றாருங்க. அதாவது இப்படியெல்லாம் சூதெல்லாம் செய்யலாமா, இப்படியெல்லாம் சிவப்பணி செய்யலாமா அப்படின்னா சிவஞான சித்தியார் சொல்லுதுங்க. அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும் அப்படின்னார். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவம், பெருமானுடைய திருவடியை மனதிலே நினைத்து பெருமானுக்காக பெருமானுடைய அடியார்களுக்காக செய்யக்கூடிய பாவம் கூட அறமாக மாறுங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, பரநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியம் பாவமாகும் அப்படின்னார். இறைவனிடத்தில் அன்பில்லாத அடியார்கள் செய்யக்கூடிய, இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்கள் செய்யக்கூடிய புண்ணியம் கூட பாவமாக மாறும் அப்படின்னாருங்க. அதுக்கு 2 காரணம் சொல்றார். வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரினில் பாலன் செய்த தீமையும் நன்மையாயிற்று அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா ஒரு வேள்வி செய்யறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியம்தான் இல்லைங்களா. அது தக்கன் எப்படி செஞ்சான்னா சிவபெருமானையே புறம் தள்ளி பெருமானிடத்தில் அன்பில்லாது செய்ததுனால அது பாவமா மாறுச்சு. அவன் அழிவதற்கு அது காரணமாக இருந்தது. தந்தையினுடைய காலை தரிப்பது என்று சொல்லுவது பாவமான செயல்தான். ஆனால் சண்டீஸ்வர நாயனார் சிவபூசிக்கு வச்சிருந்த பாலை இடரச் செய்ததனால தந்தை என்று கூட பார்க்காம காலை தரித்தார். அந்த பாவச் செயல் எப்படி மாறுச்சு அப்படின்னா புண்ணியமாக மாறியது. அப்ப பெருமானிடத்தில் அன்போடு செய்யக்கூடிய பாவம் புண்ணியமாகும், பெருமானிடத்தில் திருவடியில் அன்பில்லாது செய்யக்கூடிய புண்ணியமும் பாவமாகும் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சிவஞான சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இப்படி அவர் வந்து அந்த குடந்தை என்று சொல்லக்கூடிய அங்க வந்து சேர்ந்து தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறார். இருளாறு மணிகண்டன் அடியார்க்கு இன்னமுதாக்க பொருளாய மெய்துதற்கு புகழ் குடந்தை அம்பலத்தே உருளாய சூதாடி உறும் பொருள் வென்றன நம்பர் அருளாக மேற்கொண்டங்கு அமுது செய்வித்து இன்புறுவார். இந்த காலம் அங்கே வந்து அப்படியே அந்த குடந்தையில பெருமானுடைய அடியவர்களுக்கு இனிய திருமுதளிப்பதற்காக பொருளீட்டம் பொருந்துவதற்கு அந்த திருக்குடந்தை பொதுவிடத்திலே உருளும் கருவியினால் சூதாடி, அந்த சூதாட்டத்தின் மூலமாக வரக்கூடியதே அவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா வெற்றி பெற்ற மாட்ட இறைவது திருவருளாக மதித்து, அந்த பொருளையே பெருமானுடைய திருவருளாக மதித்து அங்கு அடியார்களுக்கு அமுது செய்வித்து இன்பமடைந்து வருகிறார் என்று சொல்லி மணிகண்டற்கு அடியார்க்கும் அப்படின்னு சொல்லி மணிகண்டர்க்கும் அடியார்க்கும் அப்படின்னா அதாவது அடியவர்க்குள் நின்று சிவனே உண்கின்றார் என்பது சிவ ஆகம ஆணை. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு அடியாருக்கு நம்ம உணவு கொடுக்கறோம்னா அது அடியார் சாப்பிட்றதில்ல, அடியாருக்குள்ளிருந்து பெருமானே சாப்பிட்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். அதான் நடமாட கோயில் நம்பர் கொன்றியல் படமாட கோயில் பகவர்க்கதாமேன்னு திருமந்தர் சொல்லுது. ஒரு அடியார் சாப்பிட்டா அந்த அடியார் சாப்பிட்டது எங்க போய் சேருது, சிவபெருமானுக்கே போய் சேருது. அதான் மணிகண்டர்க்கும் அடியார்க்கும் என்று சொல்லி இந்த பாட்டுல சொல்றாருங்க. இருளாறு மணிகண்டன் அடியார்க்கு இன்னமுதாக்க என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அப்படி நம்பர் அருளாகவே சிவனருள் பிரசாதமாகவே சிவன் அருளிய பொருளாக என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது இது சூதால் வந்தது என்பதன்றி சிவபெருமான் தந்ததாகவே அவர் வந்து மனசுல கருதி இது சூதின் மூலமாக வந்த பொருளாக கருதுறதில்லை, பெருமான் தந்ததாகவே அந்த பொருளை கொண்டு அவன் அடியார்களுக்கு அமுது செய்வித்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, முற்சூது சூதாத்திற்கு கைதேர்ந்து, அதாவது இப்ப அப்படி அவர் செய்து கொண்டு வருகிறார். இப்ப என்ன செய்வார் அப்படின்னு ஒரு தந்தனை இவர் வச்சிருக்கிறார். என்ன செய்வார் அப்படின்னா முதல் சூதாடுகின்ற பொழுது முதல் சூதாட்டத்தில் தாம் தோல்வி அடையிற மாதிரி செய்யறது. ஏன்னா முதல் சூதாட்டத்தில் தோல்வி அடைஞ்சா சரி அவன் நிறைய பணத்தை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சூதாடுவாங்களாம். அதனால இது ஒரு சூதாட்டத்தில் இது ஒரு இது ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு நுட்பம். அப்படி அவர் வந்து
முதல் சூதுல தன்னை தோல்வியேற்று முதல் பந்தய பணத்தை ஒற்றினவர் கொள்ளச் செய்து பின்பு இவர் சூதாடுகின்ற பொழுது பலமுறையும் தாமே வென்று பெரும்பொருளை தமதாக்கி வஞ்ச சொற்களால் மறுத்தவர்களை உடைவாள் உருவி குத்தி, சூதாடுறதுக்கு வல்லைனா அந்த உடைவாளின் மூலமாக குத்தி நற்சூதராகி இந்த நாயனார் நானிலத்தில் மூர்க்கர் என்னும் பெயர் பெற்றார். முதல்ல தோக்கிற மாதிரி தோக்கிறது, அப்புறம் 2-3 தொடர்ந்து இவர் தான் ஜெயிப்பார். அப்படி இவர் தொடர்ந்து ஜெயிக்கிற பொழுது, வெற்றி அடைகின்ற பொழுது, சூதாடுறதுக்கு வல்லைனா கையில் ஒரு கத்தி வச்சிருப்பார், அந்த கத்தியால குத்துவது, அதனால இவருக்கு பேரு மூர்க்கர் அப்படிங்கிற பெயர் வந்தது என்று சொல்லி சொன்னார். ஆமா, சூதினில் வென்று எய்து பொருள் துரிசற்ற நல்லுணர்வில் தீதகள அமுதாக்கு வார்கொள்ள தாம் தீண்டார் காதல் உடனடியார்க்கு அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி ஏதமெலா வகைதாமும் அமுது செய்தங்கு இருக்கும் நாள். ரொம்ப முக்கியங்க. அந்த சூதின் மூலமாக வரக்கூடிய பணத்தை தான் கையிலேயே தொடமாட்டார். அது அப்படியே அந்த அமுது செய்யக்கூடியவங்க கிட்ட அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்க அந்த வேலையை பார்த்துக்குவாங்க. அதான் சொல்றார், சூதினில் வென்று எய்து பொருள் துரிசற்ற நல்லுணர்வில் தீதகள அமுதாக்குவார் கொள்ள தாம் தீண்டார் அப்படின்ட்டார். அந்த அமுது செய்யக்கூடியவங்க தான் அந்த பொருளை எடுத்துக்குவாங்க. அவர் தான் தீண்டாது என்ன செய்வார், விருப்பத்துடனே பெருபெரும் அடியார்கள் அமுது செய்ய இருப்பார். காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்து ஏதிலா வகை தாமும் அமுது செய்தங்கு இருக்கும் நாள் அப்படின்னார். கடைசியில தான் சாப்பிடுவார். எல்லா அடியார்களும் சாப்பிட்டு அதற்கு பிறகு கடைசி பந்தியில சாப்பிடக்கூடியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி கடைசியாக எப்பொழுதுமே சாப்பிடக்கூடிய ஏதமிலா வகை கடைப்பந்தி தாமும் அமுது செய்து, ஏதம்னா சூதின் வந்த பொருளினால் உண்டு உயிர் வாழ்தல், அதாவது அடியார்கள் எல்லாம் அமுது செய்தபின் இறுதியில் உண்போர் வரிசை. இதனால் ஏதமில்லா வகையாவது அடியார் உண்ட சேடம் உண்பதனாலும், அது மட்டுமல்ல அவருக்கு அமுதாக்கும் பணி செய்ய தாம் உளராதல் பொருட்டு உண்பதனாலும் கடைப்பந்தி அமுது செய்தனால் ஏதம் இல்லையாம். ஏதம் இல்லைன்னா, ஏதம்னா குற்றம், அதாவது சூதின் மூலமாக வரக்கூடிய அந்த பொருளை உண்பதனால் ஒரு குற்றம் இருக்குது பாருங்க. அந்த குற்றம் எப்ப இல்லாம போக அப்படின்னா, அடியார்கள் உணவுண்டதற்கு பிறகு இருக்கக்கூடிய, அதுக்கு பேரு சேடம்னு சொல்லுவாங்க. அந்த சேடத்தை உண்பதனால அந்த ஏதம் இல்லையாக செய்யும், குற்றம் இல்லையாக செய்யும். ஏன்னா அடியார்கள் உண்ட சேடத்தை உண்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியங்க. அதான் அப்படிதான் அவர் செய்து கொண்டிருந்தார். எனவே நாயனார் தொண்டை நாட்டிலே திரு ஏற்காட்டூரில் அவதரித்து சோழ நாட்டிலே திரு குடந்தையில் இறைவன் திருப்படி சேர்ந்து அருளினார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆமா, நாதன் தன்னடியார்க்கு நல்லடிசில் நாள்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்தங்கு அருளாலே ஏதங்கள் போயகளை இவ்வுலகை விட்டதற்பின் பூதங்கள் இசைபாட ஆடுவார் புறம் புக்கார். நாதன் தன் அடியார்க்கு நல்லடிசில் நாள்தோறும், தினசரி நல்ல தலைவராகிய பெருமானுடைய அடியவர்களுக்கு நல்ல திருமுதினை நாள்தோறும் அன்போடும் அமுது செய்வித்து திருவருளினாலே குற்றங்கள் நீங்க பெற்றதனால் இந்த உலகை விட்ட பின்பு பூதகணங்கள் சூழ்ந்து இசைபாட ஆடுகின்ற பெருமானது உலகமாக சிவபுரத்தினில் புகுந்தருளினார் என்று சொல்லி அப்படியே பெருமானுடைய அந்த சிவபுரத்திலே சென்று பெருமானுடைய திருப்படி அடைந்தார் என்று சொல்லி அருள தனக்கென்று செயல் ஒன்றுமில்லாத ஏகனாக இறைவனை நிற்கும் அடியவர் செய்களை தம் செயலை ஆக்கி, அதாவது அருளாலே அப்படிங்கிறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆமா, அருளாலே ஏதங்கள் போயகல அப்படின்னா தம் பொருட்டு நாம செய்யக்கூடியதெல்லாம் வினையா மாறுங்க. ஏகனாகி இறைவனை நிற்கின்ற பொழுது எந்த வினையும் நம்மளுக்கு இல்லை. ஆமா, அதுதான் அங்க சொல்றார். அருளாலே அப்படின்னா தனக்கென்று செயல் ஒன்றுமில்லாத ஏகனாகி இறைவனை நிற்கும் அடியவர் செய்கைகளை தம் செயலை ஆக்கி அச்செயல்களால் வரும் துரிசுகளை அவர்வால் சாராமல் செய்வது இறைவனுடைய அருள் என்று சொல்லி சொல்றாங்க. ஆமா, நம்முடைய அந்த குற்றங்கள் நம் மீது வாராது செய்வது பெருமானுடைய திருவருள். பாதகங்கள் செய்திடனும் என்று சொல்லி, அதாவது தனக்கெனவோர் செயலற்று தானதுவாய் நிற்கில் நாதனவன் உடல் உயிராய் உண்டுறங்கி நடந்து நானாபோகங்களையும் தானாகச் செய்து பேதமர நின்றிவனை தானாக்கி விடுவன் என்று சொல்லி உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா,
பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி திருப்பல்லாண்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பூதங்கள் இசைபாட ஆடுவார் இறைவன் திருக்கூத்துக்கு இசைய சிவபூதங்கள் பாடியும் முழக்கியும் ஆடியும் பயில்வன் என்பது சிவபுர தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பூதங்கள் இசைபாட ஆடுவார், அப்படி பெருமானுடைய அந்த தூக்கி திருவடிக்கு கீழே புக்கார் சென்று புகுந்தார் என்று சொல்லி நாயனார் அதாவது அவர் செய்த தொண்டு சூதாக இருந்தாலும் அந்த சூதின் மூலமாக வரக்கூடிய அந்த பொருளை இறைவனுடைய அடியார்களுக்கு பயன்படுத்தியதனால அடியார்கள் உண்ட சேடம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை உண்பதனால அவருக்கு எந்த ஒரு குற்றமும் அவருக்கு அணுகவில்லை என்று சொல்லி ஏதமிலா வகை கடைப்பந்தி என்று சொல்லி குற்றமில்லாது இருந்தார் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி வல்லார்கள் தம்மை வென்று அந்த சூதினால் வந்த பொருள் எல்லாரும் கரை கண்டர் அடியவர்கள் தமக்காக்கும் நல்லார் நச்சோதரா மூர்க்கர் கடல் வணங்கி சொல்லாசீர் சோமாசி மாரத்திரம் சொல்லுவாம் என்று சொல்லி அடுத்த சரீரத்தை சொல்லுகிறார். இந்த சூதாடுவர்களை வெற்றி கொண்டு சூதினால் வந்த பொருள்களை எல்லாம் கருவி பொருந்தி விடமுடைய கண்டராகிய பெருமானது அடியார்களுக்கே திருவந்தாக்கிய பெருமை நாயனார் மூர்க்க நாயனார் அவருடைய திருவடிகளை நாம் வணங்குவோம் என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி நம்முடைய நாயனார் செய்த அந்த தொண்டு சூதாடுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில இருந்தாலும் கூட சூதாடுவதன் மூலமாக வரக்கூடிய அந்த பொருள்களையெல்லாம் இறைவனுடைய அடியார்களுக்கே செய்தார். அதான் இதுல நாயனார் சரியத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது சிவபெருமானிடத்து செய்யும் வலியடிமை தரம் என்றும் குன்றாத இயல்பில் வரும் பற்றுடையது இந்த வேளாளர் குலம் என்று சொல்லி அப்படி இறைவனது திருநீற்றின் அடைவே மெய்ப்பொருளாவது ஏனையவை பொருள் அல்ல. உறுதி பொருளை பெற வேண்டுமாயின் உலகியல் பொருளை பெரியனவாக எண்ணும் தன்மை அற வேண்டும். உறுதி பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் திருவடி அடையணும்னா இந்த உலகியல் பொருள்களை எல்லாம் ஒரு பெரிதாக நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சூது என்பது 50 பாதகங்களில் ஒன்று. அதுவும் பயன்படுத்தும் வகையால் நற்சூதாகும் நிலையும் அந்த நற்சூது வீடு வேற்றுக்கே வழியாகக்கூடிய நிலையும் இந்த சரீரத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி சிவனுக்கும் அவன் அடியாருக்கும் பயன்படுத்தும் வகையாய் அவ்வாறு பயிலும் சூதினுக்கு அத்தொழிலுடையாரை உறுதி பொருள் பெற வழியாய் நிற்றலாகியதொரு பயனும் உண்டு என்று சொல்லி அதாவது சிவன் பதிகளிலும் விழாக்களிலும் சூதாடுதல் மிக பெரும் பாவம், அது அறவே விளக்கத்தக்கது. ஆனால் அது பெருமானுடைய அடியார்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அது புண்ணியமாக மாறுகிறது. அதுவே உறுதி பொருள் பெற வழியாக நிற்றலாகியதொரு பயனும் கிடைக்கக்கூடியது என்று சொல்லி நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக ஆசிரியர் பெருமான் உணர்த்துகின்றார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் மூர்க்க நாயனாருடைய திருவடிகளை மணமொழி மெய்களாலை வணங்கி வழிபடுவோமாக என்று சொல்லி என்றும் இன்பம் பெருக முயல்வினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.